நமக்கு நமக்கு அந்த கண்ணு தெரியாத என்ன பண்ணுவார்னு யோசிக்கும் போதில் அது வந்து ரொம்ப அழகாக அவன் இன்னும் ஒரு வாரத்தில் பிறந்தநாள் வருது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டான்னா அவனை சும்மா விட மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இப்படி போயிட்டு இருக்கும்போது நமக்கு இவர் கண்ணு தெரியாதவராக இருக்கும்போது அவங்க ரெண்டு ஹீரோக்கும் வில்லனுக்குமான அந்த காட்சி, இறுதி காட்ட காட்சி வரும்போது கரண்ட் போயிடும். இப்போ அந்த இடத்துல ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் பிளைண்டாக இருக்கணும், அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். இந்த மாதிரி அவர் அந்த கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் மெனக்கட்ட விதம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்புறம் நித்யாவோட அவங்க வீட்டில் அது சைக்கிள் தள்ளிட்டு போகிற அந்த புத்தர் சிலை ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொண்டு போன விதம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக, ரொம்ப சூப்பராக அந்த மாதிரி நிறையா இருந்தது. அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு செடி ஒன்று கொடுத்துரு, ஃபஸ்ட்டு பிகினில் காட்டுப்பாங்க, ஒரு செடி ஒன்று கொடுத்துருவார். கடைசியில் நமக்கு இவ்வளோ தூரம் காட்டப்பட்ட ஒருத்தர் வந்து கீழே விழும்போது